கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 248ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்ன காரியம், இந்த ஆசீர்வாதம். இதுல மறைஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, வேத வார்த்தைகள் எல்லாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் பொதுவா எழுதி கொடுத்தது இல்லையா? வேத புத்தகம் எல்லாருக்குமே பொதுவானது. அப்படி இருக்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துக்குவோம்னா, நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள சபிப்பாரு அப்படின்னு நினைப்போம். அதையே நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். நம்ம யாரையாவது சபிச்சோம்னா கர்த்தர் நம்மை சபிப்பார். அல்லேலூயா. இதே ஒரு நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தோட, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க யாரையாகிலும் ஆசீர்வதித்தீர்களானால் உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்துல பாருங்களேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பிரியமானவர்களே, நம்ம யாரையும் சபிக்க கூடாது, எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். சரியா? சாத்தான் அவன் பிசாசானவன் தான். எந்த மனுஷனும் பிசாசு கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ விசுவாச அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் நேசிக்கவும், எங்களை போல மற்றவர்களையும் முழு அன்போடு முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறவும், அவர்களுக்கு உதவி செய்யவும், அன்பு செலுத்தவும் கர்த்தாவே எங்களை நிரப்பி உம்முடைய கிரியைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதிப்பீர், எங்களை பெருக பண்ணுவீர், எங்களை நித்தியமாய் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வீர் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.